ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்பயும் போல் இன்றைக்குமே வாசல் பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து டீ வச்சு குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் எழுப்பி டீ கொடுத்துட்டேன். இப்போ வந்து சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எழுந்திரிச்சதுமே எனக்கு வந்து வாசல் பெருக்கி சாணி தெளித்து கோலம் போடுறது தான் முதல் வேலையே. அந்த வேலை முடிச்சுட்டு உடனே நான் வந்து டீ வச்சும் குடிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து இப்போ சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அரிசி கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பாடு தான் வெந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே வந்து நான் அவரைக்காவும் வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதனால் வந்து அவரைக்காய் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் பொரியல் வந்து நான் முட்டை உடச்சி ஊற்றி தான் பொரியல் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ரசம் வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசம் வைக்கிறதுக்காக நான் வந்து புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புளி ஊறுறதுக்குள்ளே நான் வந்து மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு மொத்தத்துமே வந்து புளி எல்லாமே கரைச்சி அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு அதுக்கடுத்து ரசத்தை தாளிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கு வந்து அவரைக்காய் பொரியல் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சேன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து நான் ரசமும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாதமும் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆற வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து சூடு ஆறுனதுக்கு அடுத்து தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுவேன். அதனால் வந்து இப்போ ரசமும் சாப்பாடும் வந்து நான் வந்து ஆற வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து காலையில் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து நான் காலையில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு அடுத்து வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு சேர்த்துமே வந்து நான் சாதமே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரசம் வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து சூடு ஆறுனதுமே நான் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு அடுத்து மதியத்துக்குமே சேர்த்து ரசமும் வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து இது ஆறுனதுமே வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து பாத்திரம் கழுவிட்டேன். அதுக்கடுத்து வந்து துணியும் துவைச்சி போட்டுட்டேன். வீட்டையும் பெருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து நான் தண்ணி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சை செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலுமிச்சை செடி ஃபுல்லாகவே வந்து சிவப்பு எறும்பு வந்து நிறைய கூண்டு கட்டி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு செடியை வந்து நாஸ்தி பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து சொல்யூஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வாங்க, நான் அந்த எலுமிச்சை செடி வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எலுமிச்சை மரம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2-3 வீடியோவில் வந்து இந்த மரத்தை வந்து எலுமிச்சை மரத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன எலுமிச்சை மரம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் எங்கே பார்த்தாலுமே வந்து சிவப்பு எறும்பு வந்து கட்டை எறும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்துல கூண்டு கட்டி வச்சுருக்கு. அது கூண்டு கட்டி வச்ச இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ், கிளியே. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே கூண்டு கட்டி வச்சுருக்கு. இப்போ இதில் வந்து நான் கம்மிஷன் பவுட்ரு தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பவுட்ரு போட்டதுமே எறும்பெல்லாம் எப்படி கீழே இறங்குதுன்னு பாருங்கள். அப்படியே லைனாக சிலந்தி அந்த வலையில் இருந்து கீழே இறங்கி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவுமே வந்து கீழே இறங்கி போகுதுங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி தான் நிறையா வந்து கூண்டு கட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அது கூண்டு கட்டுன அந்த கிளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து காஞ்சி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கிட்ட வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த எலுமிச்சை மரத்துக்கு வந்து நான் இப்போ கம்மிஷன் போட்டிருக்கேன். நம்ம கம்மிஷன் போட்டோன்னா அந்த ஸ்மெல் இருக்கிற ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஸ்மெல் இருக்குது இல்லையா, அப்போ மட்டும்தான் அந்த செடியில் வந்து அந்த எறும்பு இல்லாமல் இருக்குது. மறுபடியும் தொடர்ந்து வந்து அது எங்கே தான் இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி வந்து எலுமிச்சை செடியில் வந்து கூண்டு கட்டிடுது. இந்த செடியை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை வந்து தண்ணி இல்லாமல் வெயில் காலத்துலலாம் வந்து 1 கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி இதை வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி எறும்பு கூண்டு கட்டி வச்சு அது காஞ்சி போகிறத பார்த்தா எங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இதுலேருந்து காயெல்லாம் அறுத்து நாங்கள் ஊறுகாய் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து நிறைய யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எலுமிச்சை பழம் வந்து.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கமிஷன் பவுட்ரு போட்டதுமே வந்து நிறைய எறும்பு ஃபுல்லாகவே கீழே விழுந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உயிரோடு தான் இருக்குது. இப்போ இங்கே நின்று கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே வந்து கால் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வாசனை இருக்கிற வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு இந்த பக்கமே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அதுக்கு வேல்கத்தா மரத்தில் அதிலலாம் போயிடும். 2 நாள் கழித்து மறுபடியும் வந்து இங்கே தான் எலுமிச்சை செடியில் தான் மறுபடியும் வந்து கூண்டு கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமிஷன் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ எறும்பு கீழே விழுந்து செத்துருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து நிறைய கூண்டு இருக்குது. ஆனால் வந்து அது என்னால் வந்து காட்ட முடியல. அது வந்து மேலே இருக்கா, எனக்கு போகிறதுக்கு அங்கே வழியும் கிடையாது. நான் மேலே ஜூம் பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு தெரியாது. நிறைய எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு எறும்புனா சொல்லவே முடியாது. அங்கே போய் பக்கத்தில் நிற்க கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நிறைய எறும்பு. இப்போ இங்கே நின்று வீடியோ எடுக்கிறேன், என் மேலே தலை மேலெல்லாம் கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு மேலே எறும்பு கடிச்சில அந்த இடம் ஃபுல்லாகவே வீங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்பிக்கைத்தேன்னு சொல்லிட்டு கீறிட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கரமாக எரிச்சல் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்துலேயே நாங்கள் வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். அதில் வந்து நிறையாவே பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பூவை கிள்ளி நான் சாமி படத்துக்கு வைக்கணுன்னு தான் அந்த செடியை வச்சேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த செடியில் இருக்கிற பூ கூட வந்து என்னால் கிள்ளி சாமி படத்துக்கு வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியிலையுமே வந்து நிறைய எறும்பு இருக்குது. அங்கே கிட்ட போய்ட்டு நம்ம பூ கிள்ளலான்னு சொல்லிட்டு நின்னோன்னா அந்த கிளையில இருக்கிற எறும்பு நம்ம கிளையில தானே பூ இருக்குது, அது கிள்ளும் போது நிறைய எறும்பு கை மேலெல்லாம் ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொச்சன்னு ஏறும். அதுக்கு பயந்துக்கினே நான் பூ கூட கிள்றது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து வந்து நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.